வெல்கம் டு காய்ஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஒரு குருமா பண்ணலாமா? வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தவுடனே ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி மசிஞ்சு வரப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, ஒரு 3 பச்சை மிளகா போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு இந்த வாணலியில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இது இட்லிக்கு வேணும்னா கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும். தோசைக்குன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ். எப்போ நாங்கள் ஊருக்கு போனாலும் எங்களை எல்லாரையும் உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.